Welcome back to Lost Opportunity to Learn English. இந்த செஷன் என்ன பார்க்க போறோம்னா சென்டென்ஸ் அனாலிசிஸ். இங்க பாருங்க, ஒரு சின்ன கதை. பிறர் துன்பத்தில் இன்பம் காணாதே ஒரு சிறுகதை. ஒரு பணக்கார மாணவன் காலையில் நடைபயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வழியில் அவனுடைய ஆசிரியை கண்டான். இருவரும் உரையாடி கொண்டே அவர்களுடைய நடைபயணத்தை தொடர்ந்தனர். செல்லும் வழியில் ஒரு பழைய சட்டையையும் காலணியும் மற்ற துணிகளையும் கண்டனர். இப்போ இது பாருங்க, இதில் பாருங்க, ஒரு பணக்கார மாணவன் காலையில் நடைபயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வழியில் அவனுடைய ஆசிரியரை கண்டான். இதை பார்த்து பயந்துக்கூடாது. இப்போ யாரு என்ன பண்ணா? அவனுடைய ஆசிரியரை யார் கண்டது? ஒரு பணக்கார மாணவன். பணக்கார மாணவன் யாரு? இங்கிலீஷ்ல யாருன்னு சொல்லலாம்? அவன் வந்து ரிச் பாய். அது என்ன சொல்லலாம்? ஹீ தாங்க வந்து ஹீ சா, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். He saw his teacher. இதான் மறந்துடுங்க, விட்டுருங்க, தேவையில்லை. He saw, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கான்ஜுகேஷன் எழுவாய் அந்த verb. He saw. இனிமேல் சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுத்துக்கிட்டே போகலாம். வந்து he saw யார? He saw his teacher. இப்போ நமக்கு தேவை இவ்வளோதான். வந்து he saw, இதுதான் கான்ஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ். he saw, அவன் கண்டான், அவ்வளோதான். அதுக்கு நீங்க பாருங்க, ஒரு அவருடைய நடைபயணத்தை தொடர்ந்தனர். அப்ப யார் தொடர்ந்தது? தொடர்ந்தனர். என்னது? they continued. அவ்வளவுதான். என்ன they continued? வாக்கிங்கே கண்டினியூ பண்ண, அவ்வளோதான். அதுக்கடுத்துக்கு பாருங்க, என்ன வருது? ஒரு பழைய சட்டையும் காலனியும் மற்ற துணிகளையும் கண்டனர். இதெல்லாம் இது ஒலி பண்ணவே வேண்டாம். மற்ற துணிகளையும் கண்டனர். யாரு? தேசா, அவ்வளோதான். மூணாவதா தேசா, அவ்வளோதான். தேசா. we can சென்டென்ஸை இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் லென்த் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். நமக்கு தேவைப்படலாம் விஷயங்கள் தான் தேசா. அப்போ யூஸ்வலாக அந்த சிறுவன் அந்த ஆடைகளை ஒலித்து வைத்து விளையாட முடிவெடுத்து ஆசிரியரிடம் கூறினான். என்ன சொல்லலாம்? he decided. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒலித்து வைத்து விளையாட முடிவு செய்தான். முடிவெடுத்து ஆசிரியரிடம் கூறினான். அடைகளை ஒழித்து வைத்த. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கதை. எனவே இந்த கதையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாஸ்டில் தான், எல்லாம் பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். அது அப்போ இப்போ ஒரு சென்டென்ஸ் அனலைசிஸ் டாபிக்கை பார்த்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா எந்த சென்டென்ஸ் ஆனாலும் சரி, இங்கே பாருங்க, 3 டைப் தான் இருக்கு. வந்து ஒன்று பாருங்க, இது செய்வினை, இது செயல்பாட்டு வினை, இது பி டைப் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. இது ஆக்டிவ் வாய்ஸ், இது ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்ம்ல இருக்கு. he broke a pencil. அவன் ஒரு பென்சிலை உடைத்தான். ரெண்டாவது, ஒரு பென்சிலானது அவனால் உடைக்கப்பட்டது. இது பேர் பேசிவ் வாய்ஸ், இது பேசிவ் வாய்ஸ் வரும். ஆக்டிவ் வாய்ஸ், இது பேசிவ் வாய்ஸ் வரும். இது பி டைப், அவனுடைய நேச்சரை பற்றி சொல்றது. வந்து he was very kind, ரொம்ப இரக்கமானவன். he is a tall boy, ரொம்ப உயரமானவன். he is inside, he was not inside. இவ்வளவுதான். 3 டைப்பான சென்டென்சஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் சென்டென்ஸை லெங்க் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம வந்து பயந்தோம்னா போச்சு. வந்து 3 டைப் தான் இருக்குது. இப்போ இந்த கதையில் பார்க்குறோம் இல்லைங்களா, சென்டென்ஸ் அனலைஸ் பண்ணாலே இந்த கான்ஜுகேஷன் எழுதுறதுக்கு நமக்கு என்ன தேவை? அந்த எழுவாய், அந்த auxiliary verbs, அப்புறம் அந்த 5 forms of verb. இது தெரிஞ்சா போதும். இது பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ், இங்கிலீஷ் ஒரு பேராகிராஃப் பார்க்கலாம். இப்போ தமிழ் பேராகிராஃப் பார்த்தோம். வேறு ஒன்றுமே இல்லை, இப்படி தான் இருக்கும். எதுவுமே கிடையாது. ஆச்சரியப்படுறது ஒன்றும் கிடையாது.
பார்த்தீங்களா, ஆசிரியரை கண்டான். he saw முடிஞ்சு போச்சு. அவங்க பயணத்தை தொடர்ந்தனர். they continued the journey. walking. மற்ற காரணிகளையும் தூய்களையும் கண்டனர். யாரு அவங்க? யார் ரெண்டு பேர்? அவங்க அந்த மாணவனும் அந்த பணக்கார மாணவனும் ஆசிரியரும். அவங்க ரெண்டு பேரையும் சொல்லும் போது யார் அவங்கலாம்? தேவல வரும், ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரல்ல வரும். இவ்வளவுதான். இதுதான் சொன்ன கான்ஜுகேஷன் இருக்கிறதுனா முடிஞ்சு போச்சு. அதாவது இது எழுவாய், இது எழுவாய், இது வினைச்சொல், இது வினைச்சொல், இது எழுவாய், இது வினைச்சொல், இது எழுவாய், இது வினைச்சொல். இவ்வளவுதான். இதை ஹேண்டில் பண்றதுக்கு சுலபமா இங்கிலீஷ் கத்துக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃப் பார்ப்போம். இப்ப இங்கிலீஷ் ஸ்டோரி அத அனலைஸ் பண்ணுவோம். அதல உள்ள சென்டென்ஸ் அனலைஸ் பார்ப்போம். One night, three thieves stole a lot of money from a rich man's house. They put the money in a bag and went to the forest. They felt very hungry, so one of them went to a nearby village to buy food. The other two remained in the forest to take care of the bag of money. The thief that went for food had an evil idea. He ate his food at a hotel. Then he bought food for his two mates in the forest. He mixed a strong poison with the food. He thought, those two will eat this poison food and die. Then I will get all the money for myself. Meanwhile, the two wicked men in the forest decided to kill their mate on return. They thought that they would divide the money between two of them. All the three wicked men carried out their cruel plans. The thief who wanted all the money for himself came to the forest with the poison food. The two men in the forest hit him and killed him. Then they ate the poison food and died. This is the moral of the story. இப்ப இந்த ஸ்டோரி நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஸ்டோரி நான் படிச்சு காமிச்சேன். இதே இத நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசினா எப்படி இருக்கும் கேட்டு பாருங்க. As you sow, so shall you reap. One night, three thieves stole a lot of money from a rich man's house. They put the money in a bag and went to the forest. They felt very hungry. So, one of them went to a nearby village to buy food. The other two remained in the forest to take care of the bag of money. The thief that went for food had an evil idea. He ate his food at a hotel. Then he bought food for his two mates in the forest. He mixed a strong poison with the food. He thought, those two will eat this poisoned food and die. Then I will get all the money for myself. Meanwhile, the two wicked men in the forest decided to kill their mate on return. They thought that they would divide the money between the two of them. All the three wicked men carried out their cruel plans. The thief who wanted all the money for himself came to the forest with the poisoned food. The two men in the forest hit him and killed him. Then they ate the poisoned food and died. Thus, these evil people met with an evil end. Moral: evil begets evil. Three thieves stole. அப்ப இங்க என்னது? They stole. They stole. அப்ப stole அப்படின்னா என்னது? திருடினான், past tense. அப்ப இங்க பாருங்க. Steal, steal, stole, stolen, stealing, steals. அந்த 5 forms are ஒரு verb base form. அந்த 5 forms செஞ்சா போதும். They stole. இது இரண்டாவது ஹாரம் முடிஞ்சு போச்சு. three thieves எடுத்துருங்க. three thieves அவர்கள். So they stole. என்னது? அதுக்கப்புறம் they stole a lot of money, a lot of jewel. என்ன வேணாலும் பேசலாம். இதுதான் is very very important. இதான் சென்டென்ஸ் ஓட அடிநாதமே இதுதான். நெக்ஸ்ட் they put அவர்கள் போட்டாங்க. அவங்க போட்டாங்க. எதை வேணாலும் they put money பணத்தை போட்டாங்க. நகையை போட்டாங்க. அப்புறம் இங்க என்ன இருக்கு? went. யார் went? they went.
தேன்றது யாருக்கு வந்து அந்த திருடர்கள் த்ரீ தீவ்ஸ் குறிக்குது. தே வெண்ட் பாஸ்ட் டென்ஸ். அப்ப வெண்ட் என்னது பாஸ்ட் டென்ஸ். அது கூட பிரசன்ட் டென்ஸ் கோ வெண்ட் கான் கோயிங் கோஸ். நெக்ஸ்ட் the two other remind அதேதான் சேம். and the next word the thief went. the thief he went. இதுல என்னது he went for food. the thief went. அடுத்து he ate. அப்ப ate என்னது eat ஓட past tense. he ate என்னதுன்னா he ate food at a hotel. அப்புறம் நம்ம he bought he bought. அப்ப he buys he bought buy அப்படின்ற verb buy அப்படின்ற verb வருது. I will get future. I will get all the money. I'm think பண்றான் I will get all the money. the forest decided to kill. decided யாரு they decided. யாரு ரெண்டு பேர் உள்ள திருடர்கள் காட்டுல அவங்க they decided. அப்ப present tense decide. they decided to kill. the men the man carried out the cruel plans. They carried out. The thief who wanted பாருங்க they ate யாரு அந்த காட்டுல இருந்த ரெண்டு திருடர்களும் எதை they ate the poison food. poison சாப்பிட்டாங்க. they ate அவ்வளவுதான். இதுதான் சொன்னேன் நான். they put அலைன் பண்ணிட்டீங்களா? இதுதான் அந்த conjugations எடுத்து கத்துக்கூடிய தேவையான அடிப்படையான விஷயங்கள் இதுதான். எந்த சென்டென்ஸ் எடுத்து பார்த்தாலும் இதுதான் வரும். இந்த எழுவாய் இந்த வெர்போட 5 ஃபார்ம்ஸ் தேவைப்பட்டா தோ will ஒரு auxiliary verb, future tense குறிக்கக்கூடிய ஒரு auxiliary verb. வேற எதுவுமே வராது. இன்னும் இங்கிலீஷ்ல இருக்கிறதுல நம்ம பயப்படவே வேண்டாம். இங்கிலீஷை பார்த்து அஜீவ் வேண்டாம், பயமே வேண்டாம், வராதுன்னு சொல்ல வேண்டாம். See you in the next video.